வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அதிகமாய் காணப்படுவதாக. தேவ கோபம் அநேகருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவைகளை நம் வாழ்வில் விரும்புகிறவர் என்பதை நாம் அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர் என்றே நாம் அதிகமாக கேட்டு பழகிவிட்டோம். நாகூம் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 2-3 வசனங்களை கவனியுங்கள். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அவரை அறியாதவர்கள், அனுபவிக்காதவர்கள், அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்கள் மீது ஆண்டவர் ஒருபோதும் கோபப்பட மாட்டார், வருத்தப்படுவார். ஆனால் ஆண்டவர் தங்களை வழிநடத்தின விதங்களில் திருப்தி அடையாமல் முறுமுறுக்கின்றவர்கள் பிறரிடத்திலே குறை சொல்லும் பொழுது ஆண்டவர் கோபம் கொள்ளுகின்றார். என்னாகமம் 11 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பேராசை கொள்ளுகின்ற பொழுதும் ஆண்டவர் கோபம் கொள்கிறார். சங்கீதம் 78:31 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இறைப்பற்று இல்லாமல் உண்மையை ஒடுக்கி விடுகின்ற மக்கள் மீதும் கோபம் கொள்கிறார். ரோமர் 1 அதிகாரம் 18 வசனத்திலே பார்க்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் தேவனை அறிந்து கொள்ளுகின்றதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, நம்மீது அதிகமான அன்பை, விசுவாசத்தை, நம்மில் பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்ப்பதால் தான் அவைகளில் நாம் தவறுகின்ற பொழுது, குறைவுபடுகின்ற பொழுது ஆண்டவர் கோபப்படுகின்றார். ஆண்டவர் நம்மை எப்போதும் நேசிப்பவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் பரிசுத்தமாய் இருப்பதினால் கோபப்படுகின்றார். அவர் உண்மையாய் இருப்பதினால் கோபப்படுகிறார். அவர் நேர்மையாக இருப்பதினால் கோபப்படுகின்றார். சங்கீதம் 30:5 இவ்விதமாய் கூறுகிறது: அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அதாவது அவருடைய கருணை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். பிரியமானவர்களே, நம் பிள்ளைகள் மீதோ, நமக்கு வேண்டியவர்கள் மீதோ கோபப்படுகிறோம். ஆனால் அந்த கோபம் கொஞ்ச நேரத்தில் மாறிவிடும். மனக்கசப்போடு நாம் இருப்பதில்லை. உணர்ந்து திரும்பும் பொழுது ஆண்டவர் கோபத்தை மறந்து அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்றார். நம் பாவங்களையும் மறந்து விடுகின்றார். அவரை கோபப்படுத்தாமல் வாழ்வோம். அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.